ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு தான். இது வந்து சிலிக்கான் மோல்டு, ஈஸியாக அமேசானில் கிடைக்கும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சிலிக்கான் மோல்டு வந்து ஈஸி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் 2 வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் மார்ஷ்மெல்லோஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஹாட் சாக்லேட் பவுடர் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸி. அப்படி இல்லைன்னா என்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இந்த கேட்பரிஸோட ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து ஷ்ரெட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக. நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சாக்லேட்டை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த கட் பண்ண சாக்லேட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணணும். நான் யூஸ்வலாக மைக்ரோவேவில் தான் மெல்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீட் சேஃப் பவுலில் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் சூடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சு கூட மெல்ல மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நான் வந்து மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சாக்லேட் வந்து எனக்கு வந்து டோட்டலாக 20 செகண்ட்ஸ் ஆச்சு மெல்ட் ஆக. ஸோ மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிடக்கூடாது, பிறகு தீஞ்சு போயிடும். அதனால் ஒரு 5 செகண்ட் கேப், 10 செகண்ட் கேப்பில் வச்சு பண்ணுங்கள். டோட்டலாக ஒரு 10-20 செகண்ட்ஸ் தான் ஆகும் மெல்ட் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க, ஒரு கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாகட்டும். ஸோ மைக்ரோவேவில் இருக்கும்போது கொஞ்சம் லம்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்து அது மெல்ட் ஆயிரும். அதனால் வெளியே எடுத்தும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதெல்லாம் உருகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாக்லேட் வந்து ஸ்மூத்தாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த சிலிக்கான் மோல்டை நான் சின்ன ஒரு ட்ரேயில் வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இதை ஃபுல்லாக வைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த மோல்டில் வந்து நம்ம இந்த சாக்லேட்டை வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இப்படி ஈவனாக கோட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக கோட் பண்ணிட்டேன். இனி நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் செக் பண்ணுவேன், ஏன்னா இந்த கோட்டிங் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு வேணும்னா செகண்ட் கோட்டிங் கூட நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து 5 மினிட்ஸ் வச்சேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது வந்து செட் ஆகும்னு தோணலை, அதாவது கோட்டிங் வந்து பத்துன்னு தோணலை. அதனால் நான் வந்து ஒரு செகண்ட் கோட்டிங், உங்ககிட்ட இந்த ப்ரஷ் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெயிண்ட் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணி விட்டுருவோம், அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, நான் இது செகண்ட் கோட்டிங்கை கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த மார்ஷ்மெல்லோஸ் எல்லாம் கொஞ்சம் ஜம்போ சைஸில் இருக்கா, அதனால நான் வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட மினி மார்ஷ்மெல்லோ இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மோல்ட்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை கேர்ஃபுல்லாக அன்மோல்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து 3 மோல்டு வந்து தேவை.
ஸோ நம்ம இந்த 3 மோல்டில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு டாப்பிங்கை நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரிங்கிங் ஹாட் சாக்லேட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மார்ஷ்மெல்லோ வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு கலருக்கு வேண்டி தான் போடுறோம். ஸோ இப்போ இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள சீல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ சாக்லேட் பாம்ஸ்க்கு வந்து ஃபைனலாக ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன், மேலே வந்து லைட்டாக சாக்லேட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து இப்படி ஒட்டி விட்டுற போகிறேன். ஸோ ப்ரெசன்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட சாக்லேட் பாம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிட்டு சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஹாட் சாக்லேட் பாம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் ரேப் பண்ணி கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இதை சர்வ் பண்ணுறது எப்படின்னா, இந்த பால்ஸ் வந்து ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பால்ஸை வந்து ஸ்லோவாக உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சூடு பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது உங்களுக்கு அந்த மேலே உள்ள சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிரும். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நல்லா ஸ்லோவாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகி உள்ளே போட்ட ஹாட் சாக்லேட் பவுடர்லாம் வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன விஸ்க்கு இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். சரி, எதை எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இது வந்து சும்மா கார்னிஷ், அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஹாட் சாக்லேட் பாம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ